எல்லாருக்கும் வணக்கம். இந்த மல்லாக்க படுத்துக்கிட்டு எச்சு துப்புறது, எதிர்காலத்தில் ஒன்று கடிக்கிறது, இந்த மாதிரியான வேலையெல்லாம் திமுக காரனுக்கு கைவந்த கலை. எதை சொன்னால் மக்கள் நம்மளை செருப்புலேயே போடுவாங்க அப்படிங்கிற வித்தையை விரல் நுனியில் வச்சுட்டு திரிவான் திமுக காரன். இது இன்னைக்கு நேற்று இல்லை, கருணாநிதி அவர்களுடைய காலத்திலிருந்தே அதற்கான சான்றுகள் உயிர்ப்போட இன்னும் ஏகப்பட்ட சான்றுகள் இருக்குது. அந்த அளவுக்கு பேசுவாங்கன்னு வச்சுங்களேன். அந்த வகையில் தன்னுடைய வாயை திறந்து சாக்கடையை கொப்பளித்து துப்பி இருக்கிறார் திமுகவுடைய அமைப்பு செயலாளர் RS பாரதி அவர்கள். RS பாரதி என்னொன்னே உங்கள் நினைவுக்கு என்ன வரும்னு தெரியும். இந்த மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்கள் தான் நினைவுக்கு வரும். RSB மீடியானே அதுக்கு பேர் வச்சிருக்காங்க. அது என்ன காரணம் என்பது உங்களுக்கு தெரியும். அந்த வகையில் சமீபத்தில் விஜய் அவர்கள் குறித்து பேர் சொல்ல, ஆனால் நீங்கள் கேளுங்க, அவர் என்ன பேசினாருன்றதை நான் போட்டு காட்டுறேன், நீங்களே கேளுங்க. யாரை சொல்லியிருப்பார் அப்படிங்கிறது நீங்களே சொல்லுங்க. தமிழ் மொழியும் இருக்கிற நாட்டினால்தான் தான் தமிழ் நடிகர் படத்தில் நடிச்சு 200 கோடி வாங்கினார். இந்த திமுக இல்லாம இருந்ததுன்னா இவெல்லாம் பிளாட்பாரத்தில் பிச்சை எடுத்துக்க வேண்டிய ஆள். பிச்சைக்கார மாதிரிங்கிற மூஞ்சை வச்சுக்கிட்டு 200 கோடி பிளாட்பாரத்தில் பிச்சை எடுக்கிற மாதிரி முகத்தை வச்சு நிற்கிறவனுக்கெல்லாம் 200 கோடி ரூபாய் சினிமாவில் வருதுன்னா நாம் இங்க காப்பாற்றி வச்சு இந்த மண்ணை சினிமா ரசிகர்களா தமிழ் ரசிகர்களா மாற்றி வச்சதுனாலதான் இவங்கெல்லாம் சம்பாதிச்சுட்டு இருக்காங்க. இதில் மரியாதைக்குரிய RS பாரதி அவர்கள் இவ்வளவு மரியாதையாக யாரை பேசிட்டு இருக்கிறாருன்றது நமக்கு புரியுது. ஏன்னா அந்த 200 கோடி அப்படிங்கிற வன்மத்தையும் சேர்த்து கக்கறாப்புல இல்லை. அப்போ தமிழ் சினிமாவில் 200 கோடி அளவுக்கு சம்பளம் வாங்கக்கூடிய உச்சபட்ச நடிகர்கள் யார் அப்படின்னு பார்த்தா ஒரு 3 பேர் தான். ரஜினிகாந்த் அவர்கள், விஜய் அவர்கள், அஜித் அவர்கள். இவங்க 3 பேர் தான். இவங்களை தாண்டி தமிழ் சினிமாவில் அதிக சம்பளம் வாங்குறவங்க யாரும் இல்லை. இதில் ரஜினியை பற்றியோ அஜித்தை பற்றியோ திமுக காரனுக்கு பேச வேண்டிய தேவையில்லை. ஏன்னா அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்கிறாங்க. அரசியல் பக்கம் அவங்க வரல. அப்போ இந்த வன்மத்தை RS பாரதி யார் மீது கக்கி இருக்கிறார் என்றால் விஜய் மீது கக்கி இருக்கிறார். விஜய் விமர்சிக்க கூடாதா அப்படின்னா அப்படிலாம் இல்லை. விஜய் அரசியல் ரீதியாக என்ன வேணா விமர்சிக்கலாம். அவர் எடுத்து வைக்கிற அரசியல், அவர் பேசக்கூடிய அரசியல், இது தவறு, இது தப்பு, இது சரி அப்படின்ட்டு என்ன வேணா விமர்சிக்கலாம். அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் எடுப்பில் பிச்சைக்கார மூஞ்சி அப்படின்றாரு. இந்த பிச்சைக்கார மூஞ்சிக்கு 200 கோடி ரூபாய் சம்பளம் வருதுன்னா அதுக்கு காரணம் யாரு? நாங்கள் தான் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கிறாரு. விஜய் ரசிகர்கள் இதை எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் சோஷியல் மீடியாவில். எதுக்கு அடுத்தவர்களுடைய முகத்தை உருவகேலி பண்ணுற அளவுக்கு நம்ம கட்சியில் இருக்கிறவங்கலாம் இருக்குமா அப்படின்றத முதல்ல பார்க்கணும். சரியா? இப்படித்தான் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஒரு தடவை இவர் நம்ம பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் ரஷ்யா போயிருந்தப்போ கருணாநிதி அவர்கள் பொதுவாக ரஷ்யாவுக்கு எருமை தோலைத்தான் ஏற்றி அனுப்புவார்கள், இந்த தடவை எருமையவே அனுப்பியிருக்கிறார்கள் அப்படின்ட்டு அவ்வளவு அசிங்கமாக கேவலமாக உருவக்கேலி பண்ணவர் தான் கருணாநிதி அவர்கள். அதாவது ஒரு கட்சியில் இருக்கிற அந்த 3ஆம் தர 4ஆம் தர பேச்சாளர்கள் பேசுறது வேணா சரி சகிச்சுட்டு போயிடலாம். அந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மாதிரி ஆளுங்க, அப்புறம் இன்னும் இந்த வெற்றி கொண்டான் மாதிரி ஆளுங்க பேசுகிறாங்க, அநாகரிகமாக பேசுகிறாங்க, ஆபாசமாக பேசுகிறாங்க அப்படின்னா அது கூட ஒரு கணக்கில் வைக்கலாம். அதுவே முதல்ல தவறு. ஆனால் கட்சியில் இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்கள், முக்கியமான அமைச்சர்கள் இவங்க இந்த மாதிரி பேசுறதுன்றது இதான் திமுகவுடைய டிஎன்ஏன்றது. இதுதான் ஆரம்ப காலகட்டத்திலிருந்து, கருணாநிதி காலகட்டத்திலிருந்து இப்படி மற்றவர்களை அவங்களை யாரெல்லாம் எதிர்க்கிறாங்களோ அவங்கள அநாகரிகமாக ஆபாசமாக பேசுறது, அவர்களை பற்றி இந்த கேரக்டர் அசாசினேஷன் பண்ணுறது, பர்சனல் தாக்குதல், இதுதான் திமுகவுடைய வேலையை. அப்போது நமக்கு நல்லாவே தெரியும் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை பற்றி கார்ட்டூனில் முரசொலியில் எவ்வளவு கேவலமாக கார்ட்டூன் போட்டவர் கருணாநிதி அவர்கள். அதே மாதிரி பெண்களுக்கான அந்த உடைய அணிவிச்சு அந்த மாதிரி பொம்பளை ட்ரெஸ் போட்டிருக்கிற மாதிரிலாம் காமராஜர் அவர்களை சித்தரித்து கார்ட்டூன் போட்டவர் தான் கருணாநிதி அவர்கள். அப்போது ஒருத்தரை எதிர்க்கிறதுக்கு முடியல, அல்லது ஒருத்தர் நம்ம மேலே வைக்கிற விமர்சனத்துக்கு நம்மளால் பதிலளிக்க முடியல அப்படின்னா உடனே இதை கையில் எடுத்துருவாங்க, இந்த ஆயுதத்தை கையில் எடுத்துருவாங்க. எடுக்கிறது பிரச்சனை இல்லை, ஆனால் எடுக்கிற அளவுக்கு நமக்கு என்ன தகுதி இருக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிக்கணும்ல. விஜய் அவர்களுக்கு பிச்சைக்கார மாதிரி மூஞ்சியா? சரி, முதல்ல பிச்சைக்காரனா அவனுக்கு அவ்வளோ கேவலமா? விஜய் அவர்கள் அந்த முகத்தை வச்சுக்கிட்டு தான் 200 கோடி சினிமாவில் சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறாரு இல்லையா? எவ்வளோ ஒரு கேவலமான ஆபாசமான சிந்தனை, அழுக்கு சிந்தனை இருந்தால் இந்த மாதிரியான வார்த்தைகள் வாயில் வரும். மன்றப்ப சாக்கடை இருக்குது, அதனால அந்த சாக்கடை வாய் வழியாக கொட்டுது. மண்டையில் உண்மையிலே நல்ல விஷயம் இருந்தால் அந்த நல்ல விஷயம் வாயில் வரும். உள்ளே என்ன இருக்குதோ அதுதானே வெளியே வரும். திமுக காரனுக்கு என்ன இருக்கும்? மண்டையில் சாக்கடை, குப்பை, இதெல்லாம் தான் திமுக காரன் மண்டையில் இருக்கும். பேசும்போது அதுதான் அப்படி வாய் வழி அப்படி வெளியே வந்துடுறது. ஓரப்போக்கில் தமிழ் சினிமாவின் உச்சத்தை தொட்ட ஒரு நடிகரை, தமிழ் மக்களால் செல்லப்பிள்ளையாக கொண்டாடப்பட்டு வருகிற ஒரு நடிகரை பார்த்து பிச்சைக்கார மூஞ்சி அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளவு ஆணவம், எவ்வளவு கொழுப்பு இருக்கணும். இதே உதயநிதி அவர்களையோ, ஐயா ஸ்டாலின் அவர்களையோ, அல்லது கருணாநிதி அவர்களையோ யாராவது ட்விட்டரில் ஏதாச்சும் ஒன்று எழுதிட்டாங்க அப்படின்னா உடனே போலீஸ் அட்டாக் பண்ணி சார் இங்கே பாருங்க சார், என்னை கிள்ளிட்டான் சார், எங்களை முடிய பிடிச்சி இழுத்துட்டான் சார் அப்படின்லாம் சொல்ல தெரியுதில்ல. வக்கனையாக சொல்ல தெரியுதில்ல. அந்த வக்கனை அடுத்தவங்களை பற்றி பேசும்போது இருக்கணும் இல்லை, அது இருக்காது. ஏன்னா சூடு சொரணை இருக்கணும்க்கு அடுத்தவனை பற்றி பேசும்போது அது நம்மளுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகுண்டா அப்படிங்கிற உணர்த்தி இருக்கும். அது எதுவுமே இல்லாதவன் தான் திமுக காரன். இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட
நம்ம நாஞ்சில் சம்பத்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் மேல நிறைய விமர்சனங்கள் இருக்கு. அவர் பல கட்சி தாவுவார், நேரத்துக்கு ஏற்ற மாதிரி பேசுவார். ஆனா அவர் கூட ஒரு தடவை பார்த்தீங்கன்னா ஐயா ஸ்டாலின் அவர்களை பற்றி இப்படியாக பேசியிருந்தார். ஸ்டாலினை புதிதாக கொண்டு வருவதற்கு 10 லட்சம் ரூபாய் செலவு. நீ என்னதான் மாறுவேடம் போட்டாலும் உன் கோண வாயும் உன் கோழி கழுத்தும் உன் குருவிச்சதையும் நாட்டு மக்களுக்கு தெரியத்தான். நாம் கடுமையாக எதிர்க்கிறோம். யாரையுமே உருவக்கேலி பண்றதுன்றது தவறான செயல். இப்போ ஐயா ஸ்டாலின் அவருடைய தலையை பத்தியோ அல்லது அவருடைய வாயை பத்தியோ அல்லது உதயநிதி பத்தியோ ஏதாவது உருவக்கேலி பண்ணாலும் அது தவறுதான். யார் பண்ணாலும் தவறுதான். அதுக்கு முன்னாடி நம்ம ஒருத்தரை விமர்சிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சைடு எவ்வளோ வீக்காக இருக்குது அப்படிங்கிறத முதல்ல பார்க்கணும். சரியா? அதை பார்க்காம போகிற போக்கில் விஜயை பார்த்து பிச்சைக்கார மூஞ்சி நல்லா இல்லாமல் தான் அல்லது விஜய் அவர்கள்ட்ட திறமை இல்லாமல் தான் இவ்வளோ பெரிய நடிகராக இவ்வளோ பெரிய உச்சபட்ச நடிகராக மக்கள் விஜய் அவர்களுக்கு அங்கீகாரம் கொடுத்தாங்களா? அப்படி பார்த்தா உதயநிதி அவர்கள் பேரழகர், உலக அழகர் உதயநிதி இந்நேரம் பயங்கரமான ஸ்டார் ஆயிருக்கணுமே, சினிமாவில் மிளிர்ந்து இருக்கணுமே. ஏன் வரல? சரி வேண்டாம், நம்ம அவங்கள மாதிரி பேசினா நல்லா இருக்காது. அப்போ இதான் திமுகவுடைய லட்சணம். அதே போல் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி திமுகவுடைய அமைச்சர் ரகுபதி அவர்கள், நான் தான் சொன்னேன்ல இந்த எதிர்காலத்தில் எச்சு துப்புறதுங்கிறது, அதுதான் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, சினிமாவில் இருக்கிறதே கருப்பு பணம் தான். கருப்பு பணத்தை தவிர சினிமாவில் வேறு ஒன்றும் கிடையாது. அதாவது யார் குறிப்பிட்டு எங்களை பார்த்து ஊழல்னு சொல்கிறீங்க, விஜய் முதல்ல யோக்கியமா? அவர் முதல்ல ஊழல் பண்ணலையா? அவர் என்ன பண்ணார்? கருப்பு பணம் தான் வாங்கிட்டு இருந்தார். ஏன்னா கருப்பு பணத்தை பாதிக்கு கருப்பு பணம் வாங்கிட்டா நம்ம டேக்ஸ் கட்டாமையாக தப்பிச்சிடலாம் அப்படின்றதுக்காக எல்லாம் பிளாக் பண்ணி தான் வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு ரகுபதி அவர்கள் குற்றச்சாட்டு. கருப்பு பணம் தான் சினிமாவில் முதல் பணம். எனவே கருப்பு பணம் வாங்காமல் எந்த சினிமா நடிகரும் இருக்க முடியாது. ரைட்டுப்பா, விஜய் அவர்கள் கருப்பு பணம் வாங்கினார்னு சொன்னீங்க. ரெட் ஜெயண்ட்ல விஜய் அவர்கள் எத்தனை படம் பண்ணியிருப்பாரு? எனக்கு தெரியல, இருக்கிறவங்க கவுண்ட் தெரியும். நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு இல்லையா? அப்போ விஜய் அவர்கள் கருப்பு பணம் வாங்கினார் என்று சொல்வதை விட உதயநிதி அவர்கள் கருப்பு பணம் கொடுத்தார் அப்படின்னு சொல்லலாம்ல. அப்போ ஒருத்தர் மேலே நம்ம விமர்சனம் வைக்கிறோம் அப்படின்னா நம்ம சைடு எவ்வளோ வீக்காக இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு வைக்கணும்ப்பா. போகிற போக்கெல்லாம் வைக்கக்கூடாது. உதயநிதி அவர்கள் தன்னுடைய தயாரிப்பு நிறுவனமான ரெட் ஜெயண்ட் மூவிஸ், இப்போ அது இன்பன் உதயநிதி கைக்கு போயிடுச்சுன்னு வச்சுங்களேன். இத்தனை நாள் உதயநிதி அவர்கள் தன்னுடைய நிறுவனத்தில் நடிக்கக்கூடிய நடிகர்களுக்கு, அங்கே வேலை செய்கிற ஆர்டிஸ்ட்டுகளுக்கு, அங்கே அந்த டைரக்டருக்கு எல்லாருக்குமே என்ன கருப்பு பணத்தை தான் சம்பளமாக கொடுத்தாரா என்கிற குற்றச்சாட்டு வருதில்ல. அப்போ உங்கள் வாயால் நீங்களே ஒப்புதல் வாக்குமூலம் கொடுக்குறீங்க. ஆமாம், எங்கள் உதயநிதி எல்லாருக்கும் கருப்பு பணம் தான் கொடுத்துட்டு இருக்காருன்ட்டு ஒப்புதல் வாக்குமூலம் கொடுக்குறீங்களா? இந்த அவதூறு, ஆபாசம், உருவக்கேலி இதெல்லாம் யார் தெரியுமா கையில் எடுப்பாங்க? திமுக காரர் எடுப்பான். அது வேற. எப்படிப்பட்ட மனநிலை கொண்டவர்கள் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கையில் எடுப்பாங்க அப்படின்னா, கையால் ஆகாதவன், நேருக்கு நேர் எதிர்க்க வக்கற்ற கோழை, பேச்சில் விவாதத்தில் தர்க்கம் பண்ணி வெல்ல முடியாத தொடை நடுங்கி, இந்த மாதிரி ஆட்கள் தான். குறிப்பாக சொல்லணும்னா ஷார்ட்டாக பயங்கரமான ஒரு இன்செக்யூர் மைண்ட் செட் இருக்கிற தாழ்வு மனப்பான்மை கொண்ட ஒருத்தன் தான் இந்த மாதிரியான அவதூறு, ஆபாசம், இந்த மாதிரி உருவகேலி பண்ணுறது இது எல்லாத்தையும் கையில் எடுப்பான். ஏன்னா அவனுக்கு வேறு எதுவும் பேசுறதுக்கு இல்லை, நல்லதாக பேசி விமர்சனம் பண்ணுறதுக்கு அவங்ககிட்ட எதுவும் இல்லை. அப்போ என்ன பண்ண வேண்டியது? இப்படி விமர்சனம் பண்ண வேண்டியது. பேசினா அவங்க ட்ரிகர் ஆகி அவங்க பதிலுக்கு ஏதாச்சும் ஒன்று ஸ்டாலினை சொல்லணும் அல்லது உதயநிதியை சொல்லணும். உடனே இதான் சாக்குன்ட்டு தூக்கி உங்கள் வழக்கமான உங்கள் வேலையை காட்டணும் இல்லையா? எப்படிப்பட்ட கட்சி திமுக என்பதை ஒவ்வொரு நாளும் அந்த கட்சியில் இருக்கக்கூடிய முக்கியமான நபர்களை நிரூபிச்சுட்டு இருக்காங்க. கருணாநிதி காலத்தில் அவர் நிரூபித்தார் தன்னுடைய தாழ்வு மனப்பான்மையும் தன்னுடைய இன்செக்யூரிட்டியும் எப்படிலாம் அவர் வெளிப்படுத்தினார் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா அவர்கள் மைனாரிட்டி திமுக அப்படின்ட்டு ஒவ்வொரு தடவை 2006 2011 வரைக்குமான டிஎம்கே கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா மைனாரிட்டி கவர்மெண்ட்டு. அவங்க பெரும்பான்மை ஆட்சி அமைக்கல, இந்த கூட்டணி கட்சிகளோட தயவுல தான் அவங்க ஆட்சி அமைச்சாங்கன்னு வச்சுங்களேன். அப்படி இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில் ஜெயலலிதா அவர்கள் பேச்சுக்கு பேச்சு ஒரு தடவையும் மைனாரிட்டி திமுக என்று சொல்லி கருணாநிதி அவர்களுடைய நெஞ்சில் அந்த தாழ்வு மனப்பான்மையை விதைச்சிக்கிட்டே இருந்தாங்க. அப்போ கருணாநிதி அவர்கள் பதிலுக்கு அதிமுக விமர்சிக்கலாம் அல்லது ஜெயலலிதா அவர்களே அரசியல் ரீதியாக வேற ஏதாவது சொல்லலாம். அதையெல்லாம் விட்டுட்டு அவர் என்ன தெரியுமா சொன்னார்? மைனாரிட்டி திமுக என்று ஜெயலலிதா அழைத்தால் ஜெயலலிதாவை திருமதி ஜெயலலிதா என்று அழைப்பேன் அப்படின்னார். ஜெயலலிதா அவர்கள் திருமணம் செய்து கொள்ளவில்லை அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். செல்வி ஜெயலலிதா என்று தான் கடைசி வரை அவர் தன்னை அழைத்து கொண்டார். அப்படின் போது திருமதி ஜெயலலிதா அப்படின்னு நான் கூப்பிடுவோம் அப்படின்னா எவ்வளோ ஒரு வக்கிர எண்ணம், எவ்வளோ ஒரு, அதான் சொன்னல, இந்த தாழ்வு மனப்பான்மை இருக்கிறவன், இந்த இன்செக்யூரிட்டி மைண்ட் செட் இருக்கிறவன், நேருக்கு நேர் எதிர்க்க வக்கற்ற கோழை டக்குன்னு என்ன எடுத்துருவான்னா இந்த மாதிரி ஆபாசத்தையும் இந்த மாதிரி அநாகரிகத்தையும் கையில் எடுத்துருவான். அதைத்தான் திமுக காலமாக செய்து கொண்டிருக்கிறது. ஏன்னா இதுவரைக்கும் திமுக ஒரு தடவை கூட கூட்டணி இல்லாமல் ஜெயிக்க முடியல. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு தடவை ஜெயிச்சா அடுத்த தடவை உறுதியாக தோப்பாங்க. தொடர்ச்சியாக கண்டினியூஸாக 2 தடவை திமுக ஜெயிச்சதா சரித்திரம் இல்லை. அப்படி இருக்கும்போது அந்த ஒரு தாழ்வு மனப்பான்மை பல தடவை திமுகவை கூப்பிட உட்கார வச்ச கட்சி அண்ணா திமுக. எம்ஜிஆர் தொடங்கி ஜெயலலிதா அவர்கள் வரைக்குமே திமுகவை அடிக்கடி கூப்பிட உட்கார வச்சது அண்ணா திமுக. அப்போ அந்த ஒரு பொதுவாகவே அந்த ஒரு இன்செக்யூரிட்டி,
பொதுவாகவே அந்த ஒரு தாழ்வு மனப்பான்மை வந்து திமுக காரன்னு இருக்கும். அதனால தான் யார் யாரெல்லாம் திமுகவை எதிர்க்கிறாங்களோ அவங்களெல்லாம் இந்த மாதிரியான தாக்குதல் நடத்துறது திமுகவுடைய வேலையாக போயிட்டு இருக்கு. பொதுவாக அந்த தாழ்வு மனப்பான்மையில் இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸை மறைக்கிறதுக்காக வேண்டி சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸை வலுக்கட்டாயத்துக்கு அவங்களே உருவாக்கிக்குவாங்க. அதாவது தன்னை பெரிய புடிங்கி மாதிரி காட்டிக்கிறது, அடுத்தவங்களை எல்லாத்தையும் மட்டத்தட்டி பேசுறது. இந்த வேலையை அந்த மனப்பான்மையில் இருக்கிறவர்கள் பொதுவாகவே செய்வார்கள். அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க, தாழ்த்தப்பட்டவர்கள்லாம் இன்னைக்கு இந்த தெருவில் இந்த கோயில் வழியாக நடந்து போறீங்க அப்படின்னா அது திமுக போட்ட பிச்சை. யார் பேசுனது? திமுக அமைச்சர் பொன்முடி அவர்கள் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பேசினார். அதே போல ஒரு பட்டியல் சமூகத்திலிருந்து ஒருத்தர் வந்து ஜட்ஜ் ஆயிருக்காரு, நீதிபதி ஆயிருக்காருன்னா அது திமுக போட்ட பிச்சை. இவங்க எதுவும் பண்ணலன்னா இந்நேரம் எல்லாம் காட்டு மிராண்டிங்களாக தான் அலைஞ்சிட்டு இருந்திருப்பாங்க. இது வந்து இந்த திராவிடர் கழகம், இந்த பெரியார் குரூப், ஈவேரா குரூப் கிளைம் பண்ணுறாங்கல்ல, நாங்கள் தான் தமிழர்களுக்கு எல்லாத்தையும் மாட்டி விட்டோம் அப்படின்ட்டு, அதே வேலையை தான் திமுக அங்கேருந்து அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு இருக்குது. நாங்கள் போட்ட பிச்சை அப்படின்ட்டு. அதே மாதிரி பஸ்ஸில் மகளிர்களுக்கு இந்த மகளிர் விடியல் பயணம் அப்படின்னு சொல்லி அந்த லிப்ஸ்டிக் பஸ் விட்டதுக்கு அதுக்கு அமைச்சர் பொன்முடி என்ன பேசினாரு? ஓசியில் போகிறீங்க அப்படின்ட்டு, என்னமோ இவங்க அக்கௌண்ட் காசு எடுத்து கொடுத்த மாதிரி. இப்போது இதுதான் விஜய் அவர்களை நேரடியாக வந்து விமர்சனம் பண்ணுறதுக்கு எதுவும் இல்லை. திமுகவை பொறுத்த வரைக்கும் எதுவும் இல்லைன்னு வச்சுங்களேன். உடனே இப்போ பிச்சைக்கார மூஞ்சி விஜய்க்கு, அதாவது திமுக தான் இந்த தமிழர்களுக்கு இந்த சினிமா பார்க்குற அந்த மனநிலையை உருவாக்கி விட்டுச்சான். அப்படி இல்லைன்னா இது ஒத்துக்கிறாங்க, இது உண்மைதான். இத்தனை ஆண்டு காலத்தில் இவங்க பண்ண சாதனை என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க எல்லாத்தையுமே இந்த சினிமாவுக்கு அடிமையாக்கி விட்டதான் இவங்க பண்ண சாதனை. அது ஒரு ஒப்புதல் வாக்குமூலம் கொடுக்குறாரு. அப்படி இல்லைன்னா விஜய் வந்து நேரம் பிச்சை எடுத்துகிட்டு இருந்திருப்பாராம், சோத்துக்கு வழி இல்லாமல் இருந்திருப்பாராம். விஜய் அவருடைய அப்பா எஸ்.ஏ. சந்திரசேகர் அவர்கள், அவர் ஒரு நல்ல இயக்குனர், அவருடைய தாய் அவங்க ஒரு நல்ல பாடகர். அப்படின்னும் போது பிறப்பிலேயே விஜய் ஓரளவுக்கு வசதியான குடும்பத்தை சேர்ந்தவர் தான். அவர் ஒன்றும் ரொம்ப அடிமட்டத்திலிருந்து அவர் வரல, ஓரளவு வசதியான குடும்பத்தில் இருந்தால் விஜய் வந்திருக்காரு. ஒருவேளை அவர் சினிமாவுக்கு வராமல் போயிருந்தா கூட வேற ஏதாவது படித்து வேற ஏதாவது நல்ல வேலைக்கு பார்த்துட்டு போயிருப்பார். ஆனால் இவங்க சொல்றது என்னது? திமுக இல்லைன்னா விஜய் வந்து பிச்சை எடுத்துட்டு இருப்பாரு. ஏன்னா பாருங்க, நம்ம உதயநிதி அவர்கள் தான் விஜய் அவர்களுக்கு எப்படி நடிக்கணும் அப்படிங்கிறத சொல்லி கொடுத்தாப்புல. எப்படிலாம் ஆக்ஷன் சீன்ஸ்ல நடிக்கணும், எப்படி எமோஷனலான காட்சிகளில் எப்படி நடிக்கணும், அதே மாதிரி எப்படி அந்த மாசான காட்சிகள் எப்படி ஸ்டைலாக நடிக்கணுன்றதெல்லாம் சொல்லி கொடுத்தது நம்ம உதயநிதி தான். அதே மாதிரி எப்படி வந்து சரளமாக ஃப்ளோவாக பேசணும், பார்க்காம பேசணும், எப்படி வந்து ஒரு டயலாக் எப்படி டெலிவரி பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லி கொடுத்தவர் நம்ம பேச்சாற்றல் ஐயா ஸ்டாலின் அவர்கள் தான். அவர் தான் சொல்லி கொடுத்தாரு. அதே மாதிரி விஜய் அவர்கள் எப்படி நடனம் ஆட வேண்டும், இப்போ தமிழ்நாட்டிலேயே ஒரு சிறந்த நடனம் ஆடக்கூடிய நடிகர்களில் விஜய் அவர்கள் டாப்ல இருக்காரு. அப்போ அந்த டான்ஸ் மூவ்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்தவர் அப்ப இருந்த ஐயா கருணாநிதி அவர்கள். அதனால தான் விஜய் அவர்களுக்கு இந்நேரம் இப்போ சினிமாவில் வந்து டாப்ல ஒரு உச்ச நட்சத்திரமா இருக்கிறாரு. இவங்கெல்லாம் இல்லாமல் இருந்திருந்தா விஜய் நேரம் பிச்சை எடுத்துட்டு இருந்தவர் இல்லையா? சர்வசாதாரணமாக அடுத்தவங்களை கொச்சப்படுத்துறது, உருவ கேலி பண்ணுறது, இதோட நிற்காம அவர்களுடைய திறமை, அவர்களுடைய அந்த கடின உழைப்பு, அவர்களுடைய டெடிகேஷன், இதை எல்லாத்தையும் திருடி தன்னோட இனிஷியலை போட்டுக்குவான் திமுக காரன் வெக்கமே இல்லாமல். இது வந்து இப்போ மட்டும் இல்லை, அதிமுக ஆட்சியில் ஏதாவது ஒரு திட்டங்களை கொண்டு வராங்கன்னு வச்சுங்களேன், அவங்க ஆட்சியிலேயே 90% முடிச்சிருப்பாங்க. இப்போ திமுக ஆட்சி வந்த உடனே அதை ஒரு 2-3 வருஷத்துக்கு அந்த 10% முடிக்கிறதுக்கு ஒரு 2-3 வருஷம் அந்த ஜவ்வாட்டம் இழுத்து அதை ஒரு வழியாக ஒன்றா பாதியாக ஃபினிஷிங் பண்ணி அதுக்கு கருணாநிதி அப்படின்ட்டு பேர் வச்சுருவாங்க. காலங்காலமாக அடுத்தவர்களுடைய, சரி வேண்டாம் அது சொன்னால் நல்லா இருக்காது, இப்படி அடுத்தவர்களுடைய உழைப்பை திருடுறது, உழைப்பை திருடிக்கிட்டு திருப்பி அவங்களையே கொச்சப்படுத்துறது, இந்த மாதிரியான வேலைகளை திமுக செஞ்சுக்கிட்டு தான் வந்தது. இப்போ இல்லை, அது கருணாநிதி அவர்களுடைய காலத்திலிருந்தே தொன்று வருகிற டிஎம்கேவின் டிஎன்ஏ அது. சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா திமுகவுடைய இரட்டை வேடம் என்னது? தாங்கள் தான் பெரிய முற்போக்கு, சாதி ஒழிப்பு போராளிகள், நாங்களும் ஐயோ சாதினா திமுகவுக்கு ஆகாது தீட்டு அப்படின்ற மாதிரி பெரிய சீன் போடுவாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கிறதுலே பெரிய சாதி கட்சி எதுனா அது திமுக தான். அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். இப்போ சமீபத்தில் ஒரு புதிய திராவிட இயக்கம் ஏதோ பேர் இருங்க நான் பார்த்து சொல்கிறேன். அதில் பார்த்தீங்கன்னா உதயநிதி அவர்கள் பேசுறாரு. ராஜ்கவுண்டர் அவர்களே, சகோதரர் ராஜ்கவுண்டர் வைத்திருக்கக்கூடிய தலைப்பு எனக்கு அளித்த திரு ராஜ்கவுண்டர் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நம்முடைய சகோதரர் ராஜகவுண்டர் மாநாடு இருக்கு. சகோதரர் ராஜகவுண்டர் எடுத்த பல முயற்சிகளை உதயநிதி அவர்கள் ஒரு தடவைக்கு 10 தடவை ராஜ்கவுண்டர் என்னத்துக்கு ராஜ்கவுண்டர்? ராஜ் முடிச்சிருக்கலாமே, ராஜுங்கிறது பேரு தானே, அந்த பேர் சொன்னால் அது யாருன்னு தெரிஞ்சிரும்ல, எதுக்கு அந்த கூட அந்த கவுண்டர் வருது? பேருக்கு பின்னாடி குடிப்பட்டம் போடுறதில்ல தப்பு இல்லை. ஆனால் நீங்கள் தான் திமுக சாதி ஒழிப்பு போராளிகள், புரட்சி போராளிகளாச்சே, சாதினா தான் உங்களுக்கு அலர்ஜி ஆச்சு, எப்படிப்பா வாயில் அந்த கவுண்டர்ன்ற வார்த்தை வருது? பாலத்துக்கு பேர் வச்சிங்களே ஜிடி முடிச்சிருக்கலாமே, என்னத்துக்கு நாயுடு கூட? ஜிடின்னு போட்டால் யாருக்கும் தெரியாதா? நாயுடுன்னு போட்டால் தான் தெரியுமா? அப்போ அத்தனையும் நாடகம், அத்தனையும் வேஷம். இந்த திராவிட சாதி ஒழிப்பு போராளிகள் நாங்கள், திமுக சாதிக்கு எதிரானது, சமூக நீதி கட்சி,
அத்தனையும் பொய், அத்தனையும் நாடகம். இப்படித்தான் அடிக்கடி அம்பலப்பட்டு விடுவார்கள் இந்த திமுகவினர். 300 தடவை சாதி ஒழிப்புன்னு பேச வேண்டியது. ஆனால் திமுகவில் இருக்கக்கூடிய முக்கியமான அமைச்சர்கள், முக்கியமான பொறுப்புகள் இருக்கவங்களே பார்த்தீங்கன்னா ரெட்டிகள் நல மாநாடு, நாயுடுகள் நல மாநாடு, இசை வேளாளர் முன்னேற்ற மாநாடு அப்படின்ட்டு மாநாடு போட்டு உட்காந்துக்கிட்டு நம்ம ஆளுங்க நாங்கள் அதுக்குத்தானையா நாங்கள் வந்திருக்கிறோம், நம்ம ஆளுங்க எதுக்கு நம்ம இங்கே அமைச்சராக இருக்கிறோம், எதுக்கு இங்கே எம்எல்ஏவாக இருக்கிறோம், எங்களை யூஸ் பண்ணிக்கங்க, வாங்க நாங்கள் உங்களை தூக்கி விடுறோம், நம்ம சாதிக்காரங்க மேலே வரணும் அப்படின்லாம் மேடை போட்டு பேசிட்டு இருக்கிறது யாருன்னா திமுகவுடைய அமைச்சர்கள். இதுதான் திமுக சாதியை ஒழிச்சு கிழிக்கிற லட்சணம். திமுக பண்ணுறது எல்லாமே அப்பட்டமான நாடகம் அப்படின்றது மக்களுக்கு நல்லாவே தெரியும். சரிங்களா? என்ன ஒரு பிரச்சனை திமுக கிட்ட அப்படி இருக்குது அப்படின்னா எல்லா பித்தலாட்ட வேலைகளையும் செய்துவிட்டு மாட்டிக்கொள்வார்கள். அதுதான் ஐயா கருணாநிதி அவர்கள் இருந்த வரைக்கும் மாட்ட மாட்டார். அவரை பற்றி எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். அவருக்கு ஒரு பேர் வேறு இருக்குது, அது உங்களுக்கும் தெரியும். அது என்ன பேருன்ட்டு அதை நான் சொல்ல விரும்பலை. ஆனால் இப்போ இருக்கிற திமுகவுக்கு டெக்னிக் இல்லாமல் மாட்டி மக்களிடம் அம்பலப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த 2026ஓட இந்த திமுகவுடைய இந்த நாடகங்கள், இந்த கோமாளி கூத்துகள், இது எல்லாத்தையுமே மக்கள் புரிஞ்சுக்கிட்டு திமுகவை நிரந்தர கூப்பில் உட்கார வைக்க வேண்டியது தமிழக மக்களுடைய கடமை என்பதை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி.